கடவுளே 40 வருஷமாச்சு எங்களுக்கு கோரிக்கை ஒன்றும் வரல. பிள்ளைங்க படிச்சு வேஸ்ட் ஆயிடுறாங்க. காலேஜ் எல்லாம் முடிச்சாச்சு. காலேஜ் முடிச்சாங்க, ஜாதி சான்றிதழ் கேட்டு கொடுக்கல. பட்டா கேட்ட சீக்கிரம் தராம பட்டா கேட்டு 2 வருஷமாச்சு. ஒரு பட்டா கூட கொடுக்கல. சுவாமி கடவுளே வெளியே படிச்சிருக்காங்க. பிள்ளைங்க எல்லாம் ரோட்டுல இருக்கிறாங்க. எங்களுக்கு உதவி செய்யணும். மக்களுக்கு ரொம்ப உதவி செய்யணும். கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு உதவி செய்யணும். சுவாமி, நாங்கள் நாடோடியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். முதல்ல கலையை பார்த்து ஒரு இடத்துக்கு உட்கார சொன்னாங்க. சக்கியமங்கலம் இடம் கொடுத்தாங்க. கல்மேடு எல்பேக்கு நகர் சக்கியமங்கலம் இடம் கொடுத்து 40 வருஷமாச்சு. பிள்ளைங்களெல்லாம் படிக்க போட சொன்னாங்க. எங்களுக்கு எழுத்துன்றதே தெரியாது. பேனா கையில் பிடிச்சதே இல்லை. எங்கள் காலத்தில், எங்கள் பாட்டின காலத்துலேருந்து என்ன படிக்க போட்டிருந்தா நான் எப்படியோ இருந்திருப்பேன். எங்கள் அப்பா எனக்கு தெரியல படிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது என் பசங்களால் எல்லா பசங்களும் படித்து போட்டுட்டோம். 40 பசங்க படிக்கிறாங்க. 40-50 பசங்க படிக்கிறாங்க. காலேஜ் முடிச்சிட்டாங்க. வேலையும் வரல. என்ன ஜாதி சான்று கேட்க போனால் உங்களுக்கு எந்த ஜாதி வேணும், எந்த ஜாதியான கேட்டு ரொம்ப நாளாக இருந்தோம். ஒன்றுமே வரல. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்கள 12ஆவது முடிச்சு காலேஜ் 4-5 பேர் படித்தாங்க. அவங்களும் போயிட்டாங்க வேண்டான்னு. இந்த 12ஆவது படித்து ரொம்ப பேர் வேஸ்ட் ஆகிட்டாங்க. எனக்கு இப்போ போனால் ஜாதி சான்று வேணும், இதுக்கு மேலே ஜாதி சான்று இல்லை நம்ம படிக்க போட மாட்டோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ சொன்னதுக்கு அந்த அம்மா என்ன பார்க்குறமான்னு சொல்லுது. உங்களுக்கு ஜாதி சான்று எதோ உங்கள் பூரிமை என்னன்னு கேட்டுது. ஆந்திரான்னு சொன்னோம். ஆந்திராந்து இவங்க 40 வருஷமாச்சு. 40 வருஷத்துலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜாதி சான்று வரல, ஒன்றும் வரல. இந்த பட்டா வாங்குறதுக்கு ஒரு இடம் 1 லட்சம் 2 லட்சம் சொல்கிறாங்க. அதுக்கு இடம் கேட்க வந்தால் அந்த இடம் கூட சீக்கிரமாக தராமல் இருக்காங்க. வந்திருக்கு, பட்டாவில் வந்திருக்கு. இப்போ இல்லாதவங்களுக்கு கேட்குறோம். இல்லாதவங்களுக்கு ஒரு 30 பட்டா வேணும் அப்படின்னு கேட்டோம். அதுவும் சீக்கிரமாக தரல. மேடகை இப்போ தான் மனு கொடுத்தோம். வணக்கம் சார், நான் முதல்நிலை பட்டாதாரி சார். எங்கள் படிப்புக்குன்னு போனாலே ஜாதி சர்டிஃபிகேட் எடுக்கிறாங்க. அதனால கவர்மெண்ட் ஜாப்புக்கு எங்கேயும் போக முடியல. அதனால கிடைச்ச வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மனசு வச்சு கவர்மெண்ட் ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும். ஒரு குறைஞ்சது 30-32 வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் கவர்மெண்ட் ஜாதி சர்டிஃபிகேட் கிடைக்காம. எதுனா மாநாடு போட்டு பெரிய இடத்துல போய் பார்க்க சொல்றாங்க, சென்னையில போய் பார்க்க சொல்றாங்க. எங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. நீங்க பார்த்து மனசு வச்சு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எங்க வாழ்வாதாரத்துக்கு. வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு இதுதான் வேணும்னு கேட்கல, எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும். வேலை இருக்கு. நான் எங்க போனாலும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எங்களையும் அப்ளை பண்ண முடியல. அரசு சலுகை இதுதான் ஃபர்ஸ்ட் தான் கேட்கறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. அது இல்லாதனால எங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்க மாட்டேங்குது. ஆதார் கார்டுலாம் இருக்கு. ஆனா இது ஒண்ணுதான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒண்ணுதான் இல்லை. அது மட்டும் கிடைச்சுன்னா எங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும். நீங்க ஏதாவது பார்த்து பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.